தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். 5ஆம் எண் 14, 23 இந்த எண்கள்ல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சார்? ஒரு குழந்தையோடைய ஜாதகத்திலேயோ ஒரு மனிதருடைய ஜாதகத்திலேயோ புதன் நல்லா இருந்தாதான் ஒரு அறிவாளியான மனிதராக இருப்பார், கெட்டிக்காரராக இருப்பார். புதன் ஆட்சி செய்யக்கூடிய எண்ணாக இந்த 5ஆம் எண் இருக்கிறதுனால இந்த தேதியில பிறக்கிறவங்களே எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிதாக கத்துக்குவாங்க. சூரியனும் புதனும் இணைவதே புத ஆதித்ய யோகம்னே சொல்லுவோம். ஸோ இந்த 1ங்கிறது சூரியன், 5ங்கிறது புதன். 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு ஏற்ற ஒரு மேட்ச். பிறந்த தேதி 5ஆக இருக்கும், கூட்டு எண் கூட 5ஆக இருக்கும். பெயர் பார்த்தீங்கன்னா 8ஆம் எண்ல மாடி. அப்படி இருக்கிறவங்க இப்போ நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பிரேக் அடிச்ச மாதிரி அவங்க லைஃப் நங்கூரம் போட்டது மாதிரி நிற்கும். இந்த துறை அந்த துறைங்கிறது கிடையாது. எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கணும். இன்னைக்கு அவங்க திடீர்னு நான் கேட்ரிங் பற்றி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்ரிங் காலேஜில் பார்க்குறீங்கன்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க செஃப்பாக இருப்பாங்களான்னு பார்த்தா அவங்க மியூசிக் டைரக்டராக இருப்பாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு எண்கணித நிபுணர் சதீஷ் ராவ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒவ்வொரு நம்பர்ஸ்லயும் பிறந்தவங்களை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 5ஆம் எண் 14, 23 இந்த எண்கள்ல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சார்? 5, 14, 23 இது மூன்றுமே புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. பொதுவாக எண்கணித ரீதியாக ஒவ்வொரு எண்களுக்குமே ஒரு கிரகத்தை நம்ம அசோசியேட் பண்ணுவோம். அதில் இது புதனோட சம்பந்தப்பட்ட ஒரு எண். அது புதன் அப்படின்னாலே அறிவுக்கான கிரகம். ஒரு குழந்தையோடைய ஜாதகத்திலேயோ ஒரு மனிதருடைய ஜாதகத்திலேயோ புதன் நல்லா இருந்தால் தான் ஒரு அறிவாளியான மனிதராக இருப்பார், கெட்டிக்காரராக இருப்பார், நல்லா படிக்கிற பிள்ளையாக இருப்பாங்க. புதன் கெட்டு போயிருந்துச்சுன்னு வைங்க, மக்கு பிள்ளையா இருப்பாங்க. அது மாதிரி புதன் ஆட்சி செய்யக்கூடிய எண்ணாக இந்த 5ஆம் எண் இருக்கிறதுனால இந்த தேதியில பிறக்கிறவங்களே எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிதாக கத்துக்குவாங்க. இந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதை பார்க்குறாங்களோ அப்படியே கண்ணு பார்த்தா கை செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அந்த ஒரு கிராஸ்பிங் பவர் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பானவர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வேகத்துக்கு மற்றவர்களால் ஈடு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி செம பிரில்லியன்ஸு, பிரிஸ்க்னஸ்ஸு. இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை உருவாக்குவதில் முதல்ல கற்றுக்குவாங்க, அதை டெவலப் பண்ணி உருவாக்குவாங்க. ஒரு சிறந்த தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய தகுதியெல்லாம் அவங்களுக்கு. இந்த தேதியில பிறந்தவங்க எந்த தேதியில இருக்கவங்கள திருமணம் பண்ணிக்கலாம்? பொதுவாக 5 அப்படிங்கிற அந்த ஒரு தேதிக்கு 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்கள் எல்லாரோடையும் இணக்கமாக நல்லா பழகுவாங்க. இவங்க எப்படின்னா ஒரு பிரிட்ஜிங் த கேப் மாதிரி. அதாவது எண்கணித ரீதியாக நம்ம 1லிருந்து 9 எண்கள் வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்குவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 1 முதல் 4 வரைக்கும், இந்த பக்கம் 6 முதல் 9 வரைக்கும், இது 2த்துக்கு நடுவில் நிற்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா 5. ஸோ எல்லாருக்குமே இவங்க நடுநாயகமாக இருக்கக்கூடியவர்கள். எல்லா எண்களுமே பொருந்தும் அப்படின்னாலுமே கூட இவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து இவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வேவ்லென்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறவங்க 1ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள். இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக கூட சூரியனும் புதனும் இணைவதே புத ஆதித்ய யோகம்னே சொல்லுவோம். ஸோ இந்த 1ங்கிறது சூரியன், 5ங்கிறது புதன். 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு ஏற்ற ஒரு மேட்ச். அதே மாதிரி 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சுக்கிரன், ஏன்னா அவங்களுமே பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, டிப்ளமேட்டிக்காக இருப்பாங்க. ஸோ 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்கள் சரியான மேட்சாக இருப்பாங்க. இவர்கள் ரொம்ப விரும்புவது அழகை தாண்டி அறிவுள்ளவர்களை ரொம்ப விரும்புவாங்க இவங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 1 மாறும் நல்ல துணையாக.
5ஆம் எண்ல பிறந்தவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கவனமா இருக்கணும், கவனம் ரொம்ப தேவை அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் சார்? நிறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சுறுசுறுப்பே இவங்களுக்கு நெகட்டிவா போயிடும். ரொம்ப அவசரமா முடிவு எடுத்துருவாங்க. வேகமா இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல அவிட்டத்த சொல்லுவாங்க. சரியான அவிட்டமா இருப்பான் போல இருக்கு. இவ்ளோ வேக வேகமா போறாங்களே, முடிவு எடுக்குறாங்களே அப்படின்னு. அது மாரி இந்த 5ஆம் எண் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சமயத்துல வந்து அவங்களுடைய வேகமே அவங்களுக்கு தடைய விதிச்சிரும். ம். ஸோ ஹேஸ்டி டிசிஷன்ஸ் இருக்கக்கூடாது. விவேகமாக ஒரு விஷயத்தையும் சிந்தித்து இவங்க செயல்படும்போது, இவங்களை வேற யாராலயும் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப சாலிடான ஃபுட்ஃபால் இருக்கும் அவங்க எத தொட்டாலுமே. ஐ- ரொம்ப 5ஆம் எண்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலுமே அது ஈஸியா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஈஸியா கத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த துறை, அந்த துறைங்கிறது கிடையாது. எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கணும். இன்னைக்கு அவங்க வந்து திடீர்னு நான் வந்து கேட்டரிங் பத்தி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டரிங் காலேஜ்ல பார்க்குறீங்கன்னு வைங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க செஃப்பா இருப்பாங்களான்னு பார்த்தா அவங்க மியூசிக் டைரக்டரா இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப வெர்சடைல் பெர்சன் அவங்க. 5ஆம் எண் ஆதிக்கத்துல பிறந்தவங்க சுய தொழில் பண்ணலாமா? அவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில்கள் செட் ஆகும் சார்? பொதுவாகவே 5ஆம் எண் அப்படிங்கிற தேதி வந்துட்டாலே அவர்களுடைய பிளட்டிலேயே இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் நீங்கள் 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் யாராச்சும் இந்த தேதியில் பிறந்திருந்தவங்களை கவனிச்சிங்கன்னா பாருங்க, ஒருத்தவங்கள்ட்ட கை கட்டி வேலை பார்க்குறத அவங்க விரும்ப மாட்டாங்க. இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஒரு சுயதொழிலுக்கான தாகம்ங்கிறது அவங்க பிளட்டிலே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வந்து ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்க ஓனாக ஒரு வெஞ்சர் கண்டிப்பாக துவங்கிடுவாங்க. ஸோ இவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய படிப்பே எம்பிஏ போன்ற பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டான படிப்பை தான் தேர்ந்தெடுக்கணுன்னே நான் சொல்லுவேன் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் 5ஆம் எண் பொருந்தி அவர்களுக்கு அந்த பெயர் திருத்தம் வந்து 5 வரக்கூடிய எண்களில் வைக்கிறோமோ, ஆனால் அது உங்களுக்கு பொருந்தணும், அவங்க தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் வைக்கிறோமோ, அவங்க வந்து ரொம்ப குயிக்காகவே லைஃப்பில் வந்து பெரிய அளவுக்கு காசு பணம்லாம் சம்பாதிப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு சில பேர் கவனித்து பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதி 5ஆக இருக்கும், கூட்டு எண் கூட 5ஆக இருக்கும், பெயர் பார்த்தீங்கன்னா 8ஆம் எண்ணில் மாட்டிக்கும். அப்படி இருக்கிறவங்க இப்போ நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிரேக் அடித்த மாதிரி அவங்க லைஃப் நங்கூரம் போட்டது மாதிரி நிற்கும். ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, முதல்ல உங்கள் நேம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆதன் டிவி பார்க்குற, ஆதன் ஆன்மீகம் பார்க்குற நேயர்களுக்கு நான் எப்போதும் சொல்வது தான், நம்ம ப்ரோக்ராமில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பிறந்த தேதியும் பெயரும் அனுப்பிச்சி வைங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன். அப்படி திருத்தம் தேவைப்பட்டால் நான் அதிலேயே என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி வியாபார பெயரே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் எண் பொருந்தி வந்துச்சுன்னா அதிகமான லாபம் சம்பாதிக்கலாம். ஸோ இவங்களுடைய சோசன் ஃபீல்டு, இவங்களுக்கு சுயதொழில் தான் ஒத்து வரும். நீங்கள் கேட்டீங்க சுயதொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்க. சுயதொழில் தான் ஒத்து வரும். நான் ரொம்ப ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு சோஷியல் மீடியானா ஃபேஸ்புக். அதுக்கும் அடுத்த லெவல் இன்ஸ்டாகிராம். இன்னைக்கு யூடியூப்பை கூட ஓரம் கட்டிட்டு இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்குக்கெல்லாம் யார் சிஇஓ? மார்க் ஜுக்கர்பர்க். அவர் ஒரு 5ஆம் எண்காரர். அவர் பிறந்த தேதி 14 மே. அவருடைய தேதி மாத்திரமல்ல, தேதியின் கூட்டு எண்ணிலையுமே கூட 5ஆம் எண் இருக்கும். இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் ஒரு 5 வந்து தொழில் முனைவராக வந்தால் எந்த அளவுக்கு அவங்க ஜெயிக்க முடியும். 5ஆம் எண் ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கான லக்கி கலர்ஸ்னா என்னவா இருக்கும் சார்? அவங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌன். ப்ரௌன் நிறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றாக பொருந்தும். காஃபி ப்ரௌன் கூட சொல்லலாம். அதே மாதிரி சாட்டின் கலர், அதாவது கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கக்கூடிய வெல்வெட் மாதிரியான துணிகள் வந்து அவங்களுக்கு அணியலாம், எந்த கலராக இருந்தாலும். எந்த கலரை தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அவங்க அறவே தவிர்க்கணும். பிங்க் ஷேட் இருக்கக்கூடிய, கோல்டன் ஷேட் இருக்கக்கூடிய இது கலர்ஸ் வந்து அவங்க நிறையா யூஸ் பண்ணலாம். அது அவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். 5ஆம் எண் ஆதிக்கத்துல பிறந்தவங்க போக வேண்டிய கோவில்கள் அப்படின்னா அது எந்த கோவில்களா இருக்கும் சார்? புதனுக்குரிய அனைத்து ஸ்தலங்களும் அவங்க வந்து செல்லலாம். திருவாலங்காடு இந்த மாதிரியான புதன் ஸ்தலங்களுக்கு அவங்க சென்று வந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த எண்ணிற்கான குணாதிசயங்கள்னு சொன்னேன் இல்லையா, அதில் எந்த குற்றம் குறை இருந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால டல்லாக இருந்தால் கூட அது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த வைப்ரேஷன் மாறும், ரொம்ப நல்லா இருக்கும்.
கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அதே பரிகாரம் தான் அந்த பெயர்லையுமே நான் திருத்தம் பண்ணுறதுக்கான இணையான பரிகாரமாக நான் சொல்கிறேன். நிச்சயம் வந்து லைஃப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஜெயிப்பாங்க, அவங்க உறுதியாக ஜெயிப்பாங்க. காலமே அவங்கள அதுக்கு தகுந்தாப்புல நவுத்தி கொண்டு போகும். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஏதோ சம் ரீசன்ஸ்னால சிரமப்படுறாங்கன்னே வச்சுக்கிட்டாலுமே கூட கண்டிப்பாக அதுலேருந்து விடுபட்டு ஒரு ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய லெவலுக்கு ஜெயிப்பாங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.